என்னதான் குடியரசு தின அன்னைக்கும் சுதந்திர தினத்து அன்னைக்கும் நம்ம நெஞ்சில கொடியை சுமந்துட்டு போனாலும் இந்த கொடியை வடிவமைச்சது யாருன்னு கேட்டா 90% பீப்புளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நாட்டினுடைய அடையாளமா பார்க்கக்கூடிய தேச கொடிக்கு எப்பவுமே ஒரு வரலாறு இருக்கு. அதுவும் இந்திய தேச கொடிக்கு ஒரு தனித்துவமான வரலாறே இருக்கு. நம்ம இந்திய தேச கொடி யார் வடிவமைச்சார்னா பிங்காலி வெங்கையா. இவரு ஆகஸ்ட் 2ஆம் தேதி 1876ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசல இன்று மச்சிலிப்பட்டினம் என்ற நகரத்துக்கு பக்கத்துல இருக்க பட்லா பெண்ணுமாறு என்ற ஊர்ல பிறந்தவர் தான் பிங்காலி வெங்கையா. இவர் ஒரு விவசாயம் மட்டும் இல்லாம ஜுவாலிஸ்டாவும் இருந்திருக்காரு. மச்சிலிப்பட்டினத்துல ஆந்திர தேசிய கல்லூரியில இவர் லெக்சராகவும் ஒர்க் பண்ணிருக்காரு. இவரு ஜப்பான் மொழியா ரொம்ப ஈஸியா பேசுவாருன்ட்டு இவரை ஜப்பான் வெங்கையா அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்கையா பல சுதந்திர போராட்டத்துல கலந்திருக்காரு. அதுல பல தேசிய கொடி மாதிரியும் வடிவமைச்சிருக்காரு. 1921ஆம் ஆண்டு விஜயவாடால அப்போ நடந்த இந்திய தேச காங்கிரஸ் கூட்டத்துல மகாத்மா காந்தி வெங்கையா கிட்ட ஒரு வடிவமைப்புக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கிறாரு. காந்திக்கு பாத்தீங்கன்னா வெங்கையா ஒரு டிசைன் ஒன்று கொடுக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா 2 கோடு, அதாவது சிவப்பு மற்றும் பச்சை, நடுவுல பாத்தீங்கன்னா காந்தியுடைய ராட்டை சக்கரமும் இருந்துச்சு. காந்தியுடைய ஆலோசனை கேட்டு வெங்கையா வெள்ளை கலரையும் அந்த கொடியில ஆட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொடிக்கு நடுவுல இருந்த ராட்டை சக்கரத்தை எடுத்துட்டு அசோக சக்கரத்தை ஆட் பண்ணாங்க. அந்த தினத்தில இருந்து தான் இந்தியாவுக்கான மூவர்ண கொடியா மாறிச்சு. இந்திய விடுதலைக்கு அப்புறம் 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இந்தியாவுடைய தேச கொடியா எல்லாரும் இதை ஏத்துக்கிட்டாங்க. வெங்கையா பாத்தீங்கன்னா 1963ஆம் ஆண்டு மறதி நோயால பாதிக்கப்பட்டு இறந்தாரு. 2009ல வெங்கையாக்குன்ட்டு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வெளியிட்டாங்க. என்னதான் அவர் மறைஞ்சாலும் அவருடைய டிசைன் தான் நம்ம நெஞ்சில தேச கொடியா சுமந்துட்டு போறோம். அதெல்லாம் சரி, இந்த தேச கொடியிலேயே 3 கலர் வச்சாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.